மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன். முதலில் இலங்கை செய்திகள். பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவளிக்காது என அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பிரதமர் பதவியில் இருந்தும் கல்வி அமைச்சர் பதவியில் இருந்தும் ஹரணி அமரசூரியவை பதவி நீக்கம் செய்வதற்காக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதுடன் அதற்கான கையெழுத்தையும் சேகரித்து வருகின்றனர். எனினும் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் இலங்கை தமிழரசு கட்சி கையெழுத்திடாது என அவர் தெரிவித்துள்ளார். ஹரணி அமரசூரிய பெண் பிரதமர் என்ற அடிப்படையிலும் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான சரியான ஆதாரங்களை எவரும் வெளியிடாமை ஆகிய காரணங்களுக்காக அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் எமது கட்சியினர் கையெழுத்திடப் போவதில்லை என தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய அந்த கற்றல் தொகுதி நீக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் அதற்காக அவரை பதவி நீக்க கோருவதை ஒரு அரசியல் ரீதியான பழிவாங்கலாகவே எமது கட்சி கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்ற குழு கூட்டத்திலும் கட்சியின் தலைமையுடன் கலந்துரையாடியுள்ளோம். எனவே அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்வரும் காலத்தில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டாலும் அந்த பிரேரணைக்கு ஆதரவாகவும் பிரதமருக்கு எதிராகவும் எமது கட்சி வாக்களிக்க சாத்தியமில்லை என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு புதிய கல்வி சீர்திருத்தம் ஒன்று அவசியமானதாகும். உலக நாடுகளின் ஆரம்ப கல்விக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் இலங்கையில் இல்லை. இலங்கையில் ஆரம்ப கல்வி பின்னடைவாகவே உள்ளது. தமிழ் மக்களின் பிரச்சினைகளை கையாளுவதில் அரசாங்கத்தின் மீது பல்வேறு விமர்சனங்கள் உள்ளன. எனினும் தனிப்பட்ட ரீதியில் பெண் ஒருவருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் அவதூறுகளில் நாம் பங்காளிகளாக மாற முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். வடக்கின் பொருளாதார எழுச்சி யாழ்ப்பாணத்திலிருந்து நேரடி ஏற்றுமதி. யாழ்ப்பாணத்திலிருந்து உற்பத்தி பொருட்களை இடைத்தரகர்களின்றி நேரடியாக உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வரலாற்று சிறப்புமிக்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இன்று ஜனவரி 12 திங்கட்கிழமை வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் மற்றும் இலங்கை சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சீவலி அருட்கொட ஆகியோர் இந்த சந்திப்பில் பங்கு பற்றியிருந்தனர். தற்பொழுது வடபகுதி உற்பத்தியாளர்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் மற்றும் தீர்வுகளை ஆளுநர் இச்சந்திப்பில் முன்வைத்தார். மூன்றாம் தரப்பினரை நம்பியிருப்பதால் விவசாயிகளுக்கு குறைந்த லாபமே கிடைக்கின்றது. உற்பத்தியாளர்கள் தங்கள் பொருட்களை தாங்களே நேரடியாக ஏற்றுமதி செய்யலாம். கொழும்பு வரை கொண்டு சென்று ஏற்றுமதி செய்வதால் போக்குவரத்து மற்றும் நிர்வாக செலவு அதிகம். யாழ்ப்பாணத்திலேயே சுங்க பரிசோதனை மற்றும் ஆவண பணிகளை பூர்த்தி செய்தால் காலதாமதம் தவிர்க்கப்படும். அழிந்து போகக்கூடிய பொருட்கள் நீண்ட நேர காத்திருப்பால் சேதமடைகின்றன என சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த திட்டத்திற்கு கொள்கையளவில் நாம் இணக்கத்தை வெளியிடுகின்றோம் என தெரிவித்த சுங்க பணிப்பாளர் நாயகம் சீவலி அருட்கொட தற்போதுள்ள சில நடைமுறை சிக்கல்களை துரிதமாக தீர்த்து வெகு விரைவில் யாழ்ப்பாணத்திலிருந்து நேரடி ஏற்றுமதிக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் பலாலி பகுதிகளில் சுங்க அதிகாரிகளுக்கான தங்குமிட வசதிகள் மற்றும் மேலதிக அலுவலகங்களை அமைப்பதற்கான பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடத்தக்கது. 6 தமிழ் அமைப்புகள் உட்பட 221 பேருக்கு பயங்கரவாத தடை விதித்து வர்த்தமானி அறிவிப்பு. அம்பாறை மாவட்டம் கல்முனை பகுதியைச் சேர்ந்த சுப்பு முஸ்லீம் அமைப்பின் தலைவர் டாக்டர் KLM ரஃபீஸ் உட்பட 11 முஸ்லீம் அமைப்புகள், 6 தமிழ் அமைப்புகள் மற்றும் முஸ்லிம்கள் 106 பேர், தமிழர்கள் 95 பேர், சிங்களவர்கள் 4 பேர் உட்பட 221 பேர் பயங்கரவாதத்துடன் தொடர்புடையவர்கள் என தடை செய்யப்பட்டவர்கள் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரினால்
திருத்தப்பட்ட பட்டியல் அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் 2026 ஆண்டு ஜனவரி 6 வெளியிடப்பட்டுள்ளது. 1968 ஆண்டின் 45 இலக்க ஐக்கிய நாடுகள் சட்டத்தின் கீழ் பெயரிடப்பட்ட நபர்கள், குழுக்கள் மற்றும் அமைப்புகளின் திருத்தப்பட்ட பட்டியல் அதிவிசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2014 ஆண்டு மார்ச் 21 வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்ட சில பெயர்கள் நீக்கப்பட்டு 2025 ஆண்டு டிசம்பர் 19 புதிய பெயர்கள் உள்ளடக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழர் புனர்வாழ்வு கழகம், தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, TCC, உலக தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழீழ அமைப்பு, உலக தமிழர் நிவாரண நிதியம், HQ தலைமைக்குழு உட்பட 95 தனி நபர்களின் பெயர்கள் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை 11 முஸ்லிம் அமைப்புகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்புகளின் உறுப்பினர் ஒருவராக அல்லது அங்கத்தவர் ஒருவராக இருத்தலாகாது. அதற்கு தலைமைத்துவம் அளித்தலாகாது. சீருடையை, உடையை, சின்னத்தை, தனிக்குறியை அல்லது கொடியை அணிதலோ, வெளிக்காட்டுதலோ, ஏந்துதலோ அல்லது உடைமையில் வைத்திருத்தலோ, கூட்டம் ஒன்றை அழைத்தலோ, கூட்டுதலோ, நடாத்துதலோ அல்லது அதில் பங்கேற்றுதலோ, உறுப்பான்மையை பெறுதலோ அல்லது அதை சேர்தலோ, ஓர் உறுப்பினருக்கு, அங்கத்தவருக்கு அல்லது வேறு ஏதேனும் இணைப்பாளருக்கு புகலிடம் அளித்தலோ, அவரை மறைத்து வைத்தலோ அல்லது அவருக்கு உதவுதலோ ஆகாது. மேம்பாட்டுக்கு உதவுதலோ, அதனை ஊக்குவித்தலோ, அதற்கு ஆதரவளித்தலோ, மதிப்புரை அளித்தலோ, உதவுவதோ அல்லது அதன் சார்பில் செயலாற்றுதலோ, ஏதேனும் செயற்பாட்டை அல்லது நிகழ்வை ஒழுங்குபடுத்துதலோ, அதில் பங்கேற்றுதலோ, பணத்தை அல்லது பொருட்களை நன்கொடை அளித்தலோ அல்லது உதவித்தொகை அளித்தலோ, அதற்காக அல்லது அதன் பொருட்களை பெறுதலோ, களஞ்சியப்படுத்துதலோ, இடம்பெயர்தலோ, உடன்மையை வைத்திருத்தலோ அல்லது விநியோகித்தலோ, நோக்கத்தை ஊக்குவித்தலோ அல்லது பிரதிநிதித்துவப்படுத்தலோ, அதனோடு ஏதேனும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடல் ஆகாது அல்லது அதன் சார்பில் தகவலை பரப்புவித்தல் ஆகாது என இவ்வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரணி கல்வி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி விமல் சத்தியாகிரகம், நீதிமன்றம் விதித்த நிபந்தனை. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் கல்வி அமைச்சின் முன் தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கியுள்ளார். சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை திரும்பப் பெற கோரியும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த சத்தியாகிரகம் முன்னெடுக்கப்படுகின்றது. புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு எதிராக பத்திரமுள்ள பெலவத்தவில் உள்ள இசுருபாய கல்வி அமைச்சின் முன் நடைபெற்று வரும் சத்தியாகிரகத்தை நீக்க உத்தரவிடக் கோரிய தலங்கம காவல்துறையினரின் கோரிக்கையை கடுவெல்ல நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாச நிராகரித்துள்ளார். மேலும் பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சம்பந்தப்பட்ட சத்தியாகிரகத்தை தொடர அனுமதி வழங்கியுள்ளார். அதன்படி சம்பந்தப்பட்ட போராட்டம் சட்டத்தின்படி அனைத்து வழிகளிலும் அமைதியான போராட்டமாக இருக்க வேண்டும். பெலவத்த பன்னிப்பட்டிய சாலையை பயன்படுத்தும் பொதுமக்கள் மற்றும் பாதசாரிகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இது நடத்தப்பட வேண்டும். உயர்தர பரீட்சையை எதிர்கொள்ளும் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாக பணிகளில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இச்சத்தியாகிரகம் நடத்தப்பட வேண்டும் என்பது நிபந்தனைகள். தேர்வுக்காக மேற்கொள்ளப்படும் போக்குவரத்து மற்றும் விநியோக நடவடிக்கைகளுக்கு அணுகல் பாதைகளில் எந்த இடையூறும் அல்லது எந்த தடையும் இருக்கக்கூடாது என்றும், போராட்டத்தின் போது அதிக சத்தம் இருந்தால் அது பரீட்சை நடவடிக்கைகளை பாதிக்கக்கூடாது என்றும், அருகிலுள்ள மக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்றும் உத்தரவின் நிபந்தனைகள் கூறுகின்றன.
தைட்டியில் திஸ்ஸவிகாரை ஆக்கிரமிக்கப்பட்ட பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு விகாராதிபதி மறுப்பு. யாழ்ப்பாணம் தையட்டியில் திஸ்ஸவிகாரை அமைப்பதற்காக ஆக்கிரமிக்கப்பட்ட பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு திஸ்ஸவிகாரையின் விகாராதிபதியும் பௌத்த சாசன அமைச்சின் பிரதிநிதிகளும் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். திஸ்ஸவிகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் தொடர்பில் தீர்மானிப்பதற்காக விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு கொழும்பில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை கூடி கலந்துரையாடல் நடத்தியுள்ளது. இதன்போதே திஸ்ஸவிகாரைக்காக அபகரிக்கப்பட்ட காணிகளை பகுதியளவேனும் விடுவிப்பதற்கு திஸ்ஸவிகாரையின் விகாராதிபதியும் பௌத்த சாசன அமைச்சின் பிரதிநிதிகளும் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். அந்த காணி முற்றுமுழுதாக விகாரைக்கு சொந்தம் என்பதால் அதை விடுவிக்கும் எண்ணம் இல்லை என்றும் அவ்வாறு விடுவிப்பது பொருத்தமாக இருக்காது எனவும் அவர்கள் அந்த கலந்துரையாடலில் கூறியுள்ளனர். திஸ்ஸவிகாரை அமைக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட பகுதியை தவிர ஏனைய காணிகளை விடுவிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அண்மையில் தகவல்கள் வெளிவந்துள்ளன. விடுவிப்புக்காக காணி அளவீடுகள் இடம்பெறுகின்றன என்றும் கூறப்பட்டது. இவ்வாறான நிலையிலேயே பகுதியளவேனும் காணிகளை விடுவிப்பதற்கு தற்பொழுது திட்டவட்டமாக மறுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலர், பௌத்த சாசன அமைச்சு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு மக்களுக்கான சுயாட்சி உறுதிப்படுத்தப்படும் வரை மாகாண சபைகள் முறைமை அவசியம். சி.வி. விக்னேஸ்வரன் வலியுறுத்தல். இலங்கைக்கு மாகாண சபைகள் முறைமை பொருத்தமானதன்று என்று திலித் ஜெயவேர கூறுவாராயின், இலங்கையில் அத்தகையதோர் மாற்றத்தை தோற்றுவிப்பதற்கு தூண்டுதலாக அமைந்த அடிப்படை காரணிகள் குறித்து அவர் அறியவில்லை என்றே கருத வேண்டியிருக்கின்றது என்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் வடமாகாண முன்னாள் முதலமைச்சருமான சி.வி. விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். தெற்குக்கு மாகாண சபைகள் அவசியமற்றதாக இருக்கலாம், ஆனால் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை அல்லது அரசியலமைப்பு திருத்தங்களூடாக வடகிழக்கு மக்களுக்கான சுயாட்சி உறுதிப்படுத்தும் வரை மாகாண சபைகள் முறைமை நிச்சயமாக நடைமுறையில் இருக்க வேண்டும். சட்டத்தரணியும் பெருவர்த்தகருமான திலித் ஜெயவீரவை நான் பெரிதும் மதிக்கின்றேன். அவர் அண்மைய காலத்திலேயே அரசியலுக்குள் பிரவேசித்துள்ளார். அது மாத்திரமன்றி அவர் ஒரு தேசியவாதி என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் நமது மக்கள் குறித்து அதிகம் சிந்திப்பதை போன்று அவர் அவரது மக்கள் குறித்தும் அதிகம் சிந்திக்கின்றார். இருப்பினும் அவரது சிங்கள தேசியவாதமும் எமது தமிழ் தேசியவாதத்தை போன்றதே என்பதை ஏற்க அவர் மறுத்துவிட்டார். உண்மையில் மாகாண சபைகள் ஒட்டுமொத்த இலங்கைக்குமான கட்டமைப்பாக அறிமுகப்படுத்தப்பட்ட முறைமை அல்ல. மாறாக வடகிழக்கு மாகாணங்களுக்கான சுயாட்சியை வழங்கும் வகையில் அரசியல் அமைப்பினூடாக வடிவமைக்கப்பட்ட முறைமையே அதுவாகும். எனவே வெறுமனே மாகாண சபைகள் முறைமை இலங்கைக்கு பொருத்தமானதல்ல என கூறுவதற்கு முன்னர் நாட்டின் கடந்த கால மற்றும் அண்மைய வரலாற்றை திலித் ஜெயவீர நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். தெற்குக்கு மாகாண சபைகள் அவசியமற்றதாக இருக்கலாம், ஆனால் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை அல்லது அரசியலமைப்பு திருத்தங்களூடாக வடகிழக்கு மக்களுக்கான சுயாட்சி உறுதிப்படுத்தப்படும் வரை மாகாண சபைகள் முறைமை நிச்சயமாக நடைமுறையில் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. இலங்கையில் தமிழர்களுக்கான ஒரு தனித்துவமான தேசத்தை அங்கீகரிக்க வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார்.
இலங்கையில் தற்பொழுது நடைபெற்று வரும் அரசியல் அமைப்பு சீர்திருத்தங்களால் இலங்கை தமிழ் சமூகத்திற்கு ஏற்படும் கடுமையான பாதிப்புகளை எடுத்துரைக்கும் விரிவான கோரிக்கைகளை தாம் பெற்றுள்ளதாக முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழர்கள் 77 ஆண்டுகளுக்கும் மேலாக திட்டமிட்ட பாகுபாடு, வன்முறை மற்றும் அவர்களின் உண்மையான உரிமைகளை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரத்திற்கு பின்னரான ஒற்றையாட்சி அரசு கட்டமைப்பானது திட்டமிட்ட இன வன்முறை, கட்டமைப்பு ரீதியான ஒடுக்குமுறை மற்றும் தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை மறுப்பதற்கு வழிவகுத்தது என்றும் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு போர் முடிவடைந்த கடந்த 16 ஆண்டுகளாக இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு பாரம்பரியமாக தமிழர்கள் வாழ்ந்து வந்த பகுதிகளில் மக்கள் தொகை மாற்றங்கள், நில அபகரிப்புகள் மற்றும் தமிழ் அடையாளத்தின் சிதைவு ஆகியவற்றிற்கு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தற்போதைய இலங்கை அரசாங்கம் இனப்பிரச்சினைகளை தீர்க்கும் போர்வையில் ஒரு புதிய அரசியல் அமைப்பை அறிமுகப்படுத்தும் முயற்சிகளை துரிதப்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கை தமிழர்களுக்கான ஒரு தனித்துவமான தேசத்தை அங்கீகரித்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தமிழ் மக்களின் பாரம்பரிய தாயகமாக ஏற்றுக்கொள்வது மற்றும் தமிழ் தேசத்திற்கான தன்னாட்சி உரிமையை உறுதிப்படுத்துதலையும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் மலையக தமிழர்களுக்கான முழு குடியுரிமை உரிமைகள் உட்பட அனைத்து குடிமக்களுக்கும் சமத்துவத்தையும் பாகுபாடின்மையையும் உறுதி செய்யும் ஒரு கூட்டாட்சி அரசு முறையை நிறுவுவதையும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூறுகளை உள்ளடக்காமல் கொண்டு வரப்படும் எந்த ஒரு புதிய அரசியல் அமைப்பும் அநீதி மற்றும் நிலையற்ற தன்மை தொடர வழிவகுக்கும் என்று தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இது மீண்டும் மோதல்களுக்கும் மனிதாபிமான நெருக்கடிகளுக்கும் வழிவகுக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழர்களின் அவல நிலை தமிழ்நாட்டில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்றும் இலங்கையில் வாழும் தமிழர்களின் நிலைமையில் ஏற்படும் எந்த ஒரு சரிவும் இருதரப்பு உறவுகளுக்கும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறுதிப்பாட்டிற்கும் பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே மாகாணங்களுக்கு அதிகார பரவலாக்கம் செய்யும், இன சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கும் மற்றும் பன்முகத்தன்மை, சமத்துவ கோட்பாடுகளை நிலைநிறுத்தும் கூட்டாட்சி முறையை உருவாக்குவதற்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கடிதத்தின் ஊடாக வலியுறுத்தியுள்ளார். பராசக்தி படம் காங்கிரஸ் செய்த துரோகத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. அண்ணாமலை கருத்து. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி திரைப்படம் தற்பொழுது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றது. இந்த படம் குறித்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது கருத்தை பகிர்ந்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய காங்கிரஸ் அரசு செய்த தவறுகளையும் துரோகங்களையும் இந்த படம் அப்படியே திரையில் காட்டியுள்ளதாக பாராட்டியுள்ளார். தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கும் திமுகவையும் விமர்சித்தார். இந்த உண்மைகளை சொல்லும் படம் வெளிவந்துள்ளதால் அவர்களது கூட்டணிக்குள் நெருக்கடி ஏற்படும் என்று குறிப்பிட்ட அவர், வரலாற்று உண்மைகளை தெரிந்து கொள்ள அனைவரும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். செய்திகளில் தொடர்வென உலகச் செய்திகள். லண்டன் ஹெரோ பகுதி சுற்றி வளைப்பு, 70 பேர் கைது. லண்டனின் ஹெரோ மற்றும் வீல்ஸ்டன் ஆகிய தமிழர் வாழும் பகுதிகளில் அண்மைய நாட்களில் பாரிய காவல்துறை சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக ஹெரோ மற்றும் வீல்ஸ்டன் பகுதிகளில் மெட்ரோபாலிட்டன் போலீசார் முன்னெடுத்த விசேட நடவடிக்கைகளில் சுமார் 70 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
போதைப்பொருள் கடத்தல், கத்திக்குத்து கலாச்சாரம், கடைகளில் திருடுதல் மற்றும் சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த சுற்றி வளைப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வில்சன் ஹை ஸ்ட்ரீட் பகுதியில் காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டு சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் மற்றும் இடங்களை சோதனையிட்டனர். ஜனவரி 9 வெள்ளிக்கிழமை ஹரோ மத்திய பகுதியில் காவல்துறையினர் அதிநவீன முக அடையாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேடப்பட்டு வந்த 4 குற்றவாளிகளை கைது செய்தனர். அதே நேரம் சனிக்கிழமையும் வில்ஸ்டன் மற்றும் ஹரோ பகுதிகளில் காவல்துறையினரின் ரோந்து பணிகள் மற்றும் சோதனைகள் தீவிரமாக இடம்பெற்றன. கடந்த சில மாதங்களாக திட்டமிடப்பட்ட இந்த நடவடிக்கையில் 70 கைதுகள் அமைந்திருப்பதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது. இப்பகுதிகளில் வசிக்கும் அல்லது பயணிக்கும் மக்கள் தங்களின் அடையாள விவரங்களை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களை வைத்திருக்குமாறு பரிந்துரைக்கப்படுகின்றது. வெனிசுலாவின் தற்காலிக ஜனாதிபதியாக தன்னைத்தானே அறிவித்த டொனால்ட் ட்ரம்ப். வெனிசுவேலாவின் தற்காலிக ஜனாதிபதியாக தன்னைத்தானே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துக் கொண்டுள்ளார். இதன்படி தனது பதவிக்காலம் ஜனவரி 2026 தொடங்குகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது சமூக ஊடகமான ட்ரூத்தில் திருத்தப்பட்ட விக்கிபீடியா பக்கத்தின் படத்தை பதிவேற்றி இந்த கூற்றை ட்ரம்ப் முன்வைத்தார். இந்த திருத்தப்பட்ட அதிகாரப்பூர்வ படத்தில் அவர் அமெரிக்காவின் 45வது மற்றும் 47வது ஜனாதிபதியாகவும் வெனிசுவேலாவின் தற்காலிக ஜனாதிபதியாகவும் பட்டியலிடப்பட்டுள்ளது. அசல் விக்கிபீடியா பக்கத்தில் ட்ரம்ப் வெனிசுவேலாவின் தற்காலிக ஜனாதிபதியாக பட்டியலிடப்படவில்லை. மேலும் எந்தவொரு சர்வதேச அமைப்பும் இந்த கூற்றை அங்கீகரிக்கவில்லை. கடந்த ஜனவரி 3 வெனிசுவேலாவின் தற்போதைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா கைப்பற்றிய பின்னர் இந்த பதிவு வந்துள்ளது. மதுரோ மற்றும் அவரது மனைவியுடன் கூட்டாட்சி போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் நியூயார்க்கில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். எண்ணெய் வளம் மிக்க நாட்டை குறிவைத்து பல மாதங்களாக அமெரிக்கா விதித்த அழுத்தம், தடைகள் மற்றும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பின்னர் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தான் கடத்தப்பட்டதாக மதுரோ தெரிவித்துள்ளார். சீனா, ரஷ்யா, கொலம்பியா மற்றும் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவின் நடவடிக்கையை சர்வதேச சட்டத்தில் அப்பட்டமான மீறல் என்று கண்டித்துள்ளன. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.